Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பொங்கல் அன்னைக்கு பாரம்பரியமா கிராமங்கள்ல செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான பல காய்களை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா நான் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் கூடவே ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இப்போ இது ரெண்டையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 4 வகையான காய்கள் சேர்த்துருக்கேன். அவரைக்காய், கத்திரிக்காய், பச்சை மொச்சக்காய், கூடவே கொஞ்சம் பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூடவே நாட்டு காய்கள் எது வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி. ஆனால் கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி காய்கள் சேர்க்காமல் நாட்டு காய்களாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காயையும் இதில் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை 1/2 கப் அளவு தண்ணியில் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அந்த புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா காய் வேகாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த புளியோட பச்சை வாசனை சுத்தமாக போகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு குழம்பும் திக்காயிடுச்சு, அந்த புளியோட பச்சை மணமும் போயிடுச்சு. இந்த டைமில் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பொங்கல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.